கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொள்ளிச்சது ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி முழுசாவே லைன்ல போட்டு வச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இது கூட தேவையான மசாலா கொஞ்சமா தண்ணி சேர்த்து விரவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு மேல நல்லா அப்ளை பண்ணிட்டு கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேரினேட் ஆகிற கேப்ல நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இடிச்ச இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் நிறையாவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியும் நறுக்கி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் என்னென்னன்றதை கீழே கேப்ஷன்ல கொடுத்துறேன். பொடியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க தேங்காய் பாலும் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு லைட்டா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். வாழை இலையை லைட்டா இந்த மாதிரி தீயில சுட்டி எடுத்துக்கணும். இப்போ ஃபிஷ்ஷை லைட்டா எண்ணெய் ஊற்றி ஒரு 80% மட்டும் குக்கார மாதிரி இந்த மாதிரி 2 பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வாழை இலையில கீழே நம்ம ரெடி பண்ண மசாலா, மேல ஃபிஷ், அகைன் மசாலா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இதை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு சின்ன நார் வச்சு கெட்டிட்டு தோசைக்கல்ல வச்சு ஒரு பக்கம் ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் குக் ஆனதும் திருப்பி போட்டு மறுபக்கமும் 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரோமாவோட ஃபிஷ் பொள்ளிச்சது ரெடி. சாப்பிடவே நல்லா இருக்கும். அதை அப்படியே பிச்சு போட்டு சாதத்துல சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.